அப்ப ஒருவேளை உன்னால முடியாதுன்னு சொல்றியா? ஒரு பொம்பளை தயவு இல்லாம ஒரு ஆம்பளை வாழ முடியாதுன்னு ஒத்துக்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டுல வந்து சாப்பிடு, நான் அனுமதிக்கிறேன். பொம்பளை தயவு இல்லாம வாழ முடியாதா? எங்களுக்கு எந்த பொம்பளை தயவும் தேவையில்ல, எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். நாங்களா ஊருக்கே சாப்பாடு போடுறவங்க, எங்ககிட்டயே வா. யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி பேசிட்டு போறான்? என்னத்த பசின்னு சாப்பிட உட்காந்த பிள்ளைய இப்படி சாப்பிட விடாம அனுப்பிட்டீங்க? எனக்கு வயிற்றுச்சலா தாண்டி இருக்கு. மானே தேனேன்னு தூக்கி வளர்த்த என் பேராண்டிய சாப்பிட விடாம பண்ணிவிட்டனே, என் மனசு கடந்து தவிக்குது. மருந்து கசக்குதேன்னு புள்ள அழுதா புள்ள மேல இறக்கப்பட முடியுமா? இப்படி எல்லாம் பண்ணாதான் பொண்டாட்டி நினப்பு வந்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு என்ன வருண்டி. அங்கேயே போய் நின்னு சட்டி பானையெல்லாம் உருட்டட்டும், அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும், பொம்பளையோட அருமையும் தெரியும். வந்துட்டாளுங்க எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. வாங்கடி. தமிழ, அத்தை நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க 2 பேருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை வாசல்ல பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டான்னு நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். என்ன, நீ மறுபடியும் எல்லா உரிமையோடையும் வந்து வீட்டுக்குள்ள தங்கியிருக்கலாம். ஆனா நீ வீம்பு பண்ணிக்கிட்டு இப்படி அவுட் ஹவுஸ்ல வந்து யாரோ மாதிரி தங்கி இருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அம்மா, நீ இத நினைச்சல கஷ்டப்படாதம்மா. தமிழுக்கு ரோஷோ கோவெல்லாம் இருக்கதானே செய்யும். சேது பேசின பேச்ச அவ்ளோ லேஸ்ல அவளால மறக்க முடியுமா என்ன? அது சரிடி, எல்லா உரிமையும் இருக்கிற பொண்ணு இப்படி அவுட் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்கிறது நல்லாவா இருக்கு? எது எப்படியோ தமிழ், நீ இந்த வீட்டுல வாழணும்னு திரும்ப வந்திருக்கியே, அதுவே எங்களுக்கு போதும். ஏய், அது கூட இந்த வாங்கிக்கோ. நீ மசக்கையா இருக்க, இந்த நேரத்துல நீ சத்தான ஆகாரமா சாப்பிடணும் இல்லையா? அதான் மார்க்கெட்டு போனப்போ உன் நினைப்பு வந்துச்சு. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பொடி பொடிமா. இங்க பாரு தமிழ், வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல இப்படி வந்து தனியா இருக்கிறோமேன்னு நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. உனக்கு அத்தையாவும் அம்மாவாவும் நான் இருக்கேன். எனக்கு ஒத்தாசைக்கு வேணும் அத்தை. நீங்க வாங்க அத்தைன்னு ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே நாங்க 2 பேரும் ஓடி வந்துருவோம். என்ன அப்படி பாக்குற? சரின்னு சொல்லு. சரிங்க அத்தை. நீங்க 2 பேரும் எப்பவுமே எனக்காக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். புத்திசாலி புள்ள, உனக்கு தெரியாதது இல்ல. சரிம்மா, நாங்க வரோம். உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா உடனே சண்டைக்கு வருவாங்க. நாங்க வரோம், பாத்துக்கோ. வாடி. மா, போய் இவ்வளவு கைஸ் வச்சு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்குமா? ஏய், என்னடி பண்றது? உன் தம்பி அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான். இவ பாட்டுக்கு என்னைக்காவது மனசு மாறி உன் தம்பிய பத்தி இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட வத்தி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, நம்ம தலையும் சேர்த்து வெட்டி போடுவாங்க. புரியுது புரியுது. வா. பொம்பளை தயவு இல்லாம ஒரு ஆம்பளையால வாழ முடியாதா? யாருக்கிட்ட? எனக்கெல்லாம் யாரு உதவியும் தேவையில்ல, எந்த தயவும் தேவையில்ல. சமைச்சு போட்டு துணியை துவைச்சு அதை மடிச்சு வச்சுட்டா இந்த உலகமே இவங்களாலதான் ஏங்குது. இவங்க இல்லைன்னா இந்த உலகம் ஸ்தம்பிச்சு போயிருன்ற நினப்பு.
இங்கிட்டு எல்லாம் புதுசு. தோசை கரண்டி, தட்டு, புது தட்டுல தான் சாப்பிடுவோம். வானல, தோசை கல்லு. இனிமே நானே என்ன பார்த்துப்பேன். நான்லாம் தனிக்காட்டு ராஜா. இன்னைக்கு அழகா மொறு மொறுன்னு நெய் தோசை ஊத்த போறேன். தொட்டுக்கு தக்காளி சட்னின்னு நல்லா மனமா சாப்பிட போறேன். நெய் தோசையோட சேர்த்து 2 முட்டை தோசையும் போடுறேன். முதல்ல சட்னியை செய்வோம். கொஞ்சமாச்சு கண்டுக்கிறாளான்னு பாரு கல் நெஞ்சக்காரி. இவளுக்கு என்னைக்குமே உன் மேல பாசமே இருந்தது கிடையாது. நீதாண்டா சரி ஏமாந்துட்டு இருக்க. ச்சே. ஆமா, இந்த தோசை மாவு பேக்கெட்டை எங்க வச்சோம்? அங்கிட்டு இருக்கு. ஏய், என்ன சிரிக்கிற? நான் பாட்டுக்கு சிரிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? நான் உங்களை பார்த்து ஒன்றும் சிரிக்கலங்க. அப்புறம் எதுக்காக இப்ப சிரிச்ச? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். இந்த நக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சொல்லிட்டேன். ஒரு தோசை மாவு பாக்கெட் ஒழுங்கா பிரிக்க தெரியாம அசிங்கமா போச்சு. என்னடா அது சூடே ஆன மாதிரி தெரியலையே, என்னவா இருக்கும்? ஆஹா, அடுப்பையே பத்த வைக்கலையா? ஐயா, தோசையம்மா தோசை, இது சேது சுடுற தோசை. யாரு? அண்ணே, என்னண்ணே ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?